அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மார்க்கெட்டில் கடந்த ஒரு 5-6 வருஷமாக மாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ உழவனங்காடி சேனலுக்காக உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்துருக்கோம். ஆமாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன எப்படிங்கண்ணா? நம்ம ஒரு 4-5 வருஷமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லும் பால் மாடு, சென மாடு, வளர்ப்பு கன்று நம்ம வாங்கி கொடுக்குறோம். நம்மளை தேடி ரெகுலர் கஸ்டமர், புது கஸ்டமர் எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்லபடியாக வியாபாரம் பண்ணுறதா தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எந்த ஒரு பேர் கெடுக்காம நம்ம நாளைக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே கேட்டாலும் தமிழ்நாடு, கேரளாக்காரங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறோம். இது மாதிரிண்ணா ஃபார்ம் யூஸ்க்கு வாங்கி கொடுக்குறீங்களா, வீட்டு யூஸ்க்கு வாங்கி கொடுக்குறீங்களா? வீட்டு யூஸுங்க, ஃபார்ம் யூஸ் அவங்கவுங்க இப்போ நம்ம எப்படி கேட்கணும் அதுக்கு தகுந்த வாங்கி கொடுப்போம். சில பேர் எனக்கு மேய்ச்சலுக்கு இடம் இருக்குது, வரக்காடு இருக்குது, காடு இருக்குது, மேய்ச்சல் விட்றோன்னா அதுக்கு தகுந்த நம்ம வாங்கி கொடுப்போம். அவங்க எப்படி தேவை சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இல்லை என்ன பால் தரத்தில் கிடைக்குதுங்க? நம்மக்கிட்ட காலையில் ஒரு 5, சாயங்காலம் 5 கறக்கிற வரையும் வாங்கி தரோம். இங்கே ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்க வரையும் வாங்கி தரோம். இல்லை ஒரு நாளைக்கு 25, 15 அப்படி கறக்க வரை கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். எது மாதிரி கஸ்டமர்லாம் இங்கே ஈரோடு சந்தைக்கு வராங்கண்ணா? தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கஸ்டமரும், அனைத்து வியாபாரிகளும் ஈரோடு வராங்க. அப்போ நம்மளை தேடி வர்ற கஸ்டமர் தமிழ்நாட்டிலேருந்து யாருனாலும், லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே நம்மளை தேடி வராங்க. அவங்களுக்கு நம்ம அவங்க எவ்வளோ நம்பிக்கையோ நம்மளை நம்பி அவ்வளோ தூரம் ஒரு 200, 300, 400 கிலோமீட்டர் வந்து வராங்களோ அந்த நம்பிக்கையை தான் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வெளியில் ப்ரைவேட்டில் போய் வாங்குறதுக்கு இங்கே சந்தையில் வாங்குறதுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குங்களா? ப்ரைவேட்டில் வாங்குறேன்னு எனக்கு எல்லாமே ஈரோடு தாங்க. மார்க்கெட்டில் வாங்கி ப்ரைவேட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜின் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. சந்தையிலுக்கு மேலே மாடு நிறையா இருக்குது. பட்ஜெட் வேறையாக கம்மி பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் முறையும் இருக்குது. நமக்கு எது பிடிக்குதோ நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. இது ஹோல்சேல் வியாபாரம் மாட்டோம், ப்ரைவேட்டில் இருக்குது ரீட்டைல் வியாபாரம் மாட்டோம். இங்கே எப்படி நம்பி வாங்கலாங்களா? இல்லை நம்பி வாங்கலாங்க. நம்பி வாங்குறதுனால தான் இன்றைக்கி மகாராஷ்டிரா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி எத்தனை 5 ஸ்டேட்டு இன்றைக்கி இங்கே மாடு வாங்க வருது. இத்தனை வருஷமாக சந்தை நடக்குதுன்னா இன்றைக்கி அத்தனை ஸ்டேட்டுக்காரங்க வாங்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையாக பொருள் இருக்கிறனால தான் இன்றைக்கி வியாபாரத்துக்கு இன்றைக்கி ஹைதராபாத்திலேருந்து மகாராஷ்டிராலேருந்து 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து வந்து இங்கே மாடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு விலைக்கு படியுது. அப்புறம் நம்ம அவங்க கொண்டு போய் இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் அன்றைக்கி அது நம்பி தான் எல்லோரும் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுமாரி பட்ஜெட்டில் கிடைக்குதுண்ணா? லோ பட்ஜெட்டாக இல்லை அதிக பட்ஜெட்டில் தான் கிடைக்கும்? மேக்ஸிமம் 50 ரூபாய்க்கு மேலேங்க. அதிலேருந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே முடியும். மாடுகள் குவாலிட்டியை போட்டு ப்ரீடை பொறுத்து எல்லாம் விற்கிது. என்னென்ன ப்ரீட்லாம் இருக்குங்க? ஹெச்எஃப், ஜெர்சி, ஹெச்எஃப் கிராஸு, ஜெர்சி கிராஸு, கிரு கிராஸு, சாகிவால், நாட்டு மாடு எல்லாமே வரும். அப்போ எருமை வரும், முறா எருமை எல்லாமே வருங்க. இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க இங்கே மாடு வாங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுமாரி வாங்கி கொடுப்பீங்க? தேவை என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு இடையிலே ஃபோன் பண்ணி பேசணும். அவங்களோட தேவை என்ன, அவங்கள என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேரில் வர மேலே அவங்களோட கேரக்டரு, அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க என்னென்னு பேச பழகும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியா பொறுத்து தீவனம் இருக்கா என்னென்ன பேச்சு போலேயே அவங்கக்கிட்ட விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவோம். ஒரு மாட்டில் என்னென்னலாம் பார்ப்பீங்க? மாடு ஃபஸ்ட்டு மாடு குணம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அது போக மாடு கறவைக்கு நல்லா இருக்குதா, பால் கறக்குமா, இல்லை குவாலிட்டியாக இருக்குதா, நல்ல ப்ரீடாக இருக்குதா, மாடு எலும்பும் தோலும் இல்லாமல் நல்லா கறி பிடிப்பாக இருக்குதா, மாடு நைஸில் இருக்குதா, மாடு சுறுசுறுப்பாக சூட்டிப்பாக இருக்குதா அப்படின்னு எல்லாமே தரவாக பார்ப்போம். சுழி சுத்தம் மெயின் பார்த்து தான் எடுத்து கொடுப்போம். சொல்லி பார்க்க வேண்டியவங்களுக்காக எல்லாத்துக்குமே பார்க்குறவங்களுக்கு சுழி சுத்தத்தில் இருப்பேன். எனக்கு சுழியெல்லாம் நம்பிக்கையில் எனக்கு அது மேலே நம்பிக்கையில்னு கேட்குறவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுப்போம். அந்த முடிஞ்ச அளவுக்கு தெளிவான இதாக எடுத்து கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. மாடு தேவைப்படுறவங்க உங்களுக்கு தொடர்பு எனக்கு கொடுத்துட்றோம். தொடர்பு கொண்டுட்டு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்தால் வாங்க, நீங்கள் நல்ல தரமான ஃபோன் பண்ணுங்க. சப்போஸ் நான் ஃபோன் எடுக்கல எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. இந்த மேக்ஸிமம் சனி ஞாயிறெல்லாம் என் ஃபோன் நாட் ரீச்சபிளில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வாரம் ஃபுல்லாக ஃபோன் பேசி நம்ம கொஞ்சம் இதாக இருப்போம். அதனால் இந்த சனி ஞாயிறு எப்பயுமே மேக்ஸிமம் ஃபோன் அவுட் ஆஃப் சர்வீஸில் தான் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் திங்கக்கிழமையிலேருந்து ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவேன். அப்படி இடையில பேசுகிறவங்க பேசுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விட்ருங்க. நான் பார்த்துட்டுக்குள்ள அதுக்கு தகுந்த ரீப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா 2 நாள் ஃபோன் எடுக்கலைன்னா ஃபோனை தொடாமல் அப்பப்போ இடையில நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்குறோம், அப்பப்போ ஆன் பண்ணி நெட்டை யூஸ் பண்ணுவோம், அது பண்ணுவோம். அப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கோ, அதுக்கு தகுந்த பேசிடுவோம். பொறுமையாக இருக்கணும். அப்படி நம்மக்கிட்ட பொறுமை இருக்கணுங்க. நம்ம வாங்குறோம் பண்ணுறோம், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. பொறுமையாக இருந்தால் தெளிவாக எடுத்து கொடுத்துருவேன். சலிக்காமல் நானும் நடந்தாலும் சலுப்பு பார்க்காம எடுத்து கொடுத்துருவேன். அவதிப்பட்டா எனக்கு ஒரு லாஸ் இல்லை, எனக்கு சீக்கிரம் வேலையை முடிஞ்சிடும். இப்போ அரை மணி நேரத்தில் ஒரு மாடு பார்க்குற இடத்துல அவதிப்பட்டால் 5 நிமிஷத்தில் ஒரு மாட்டை வாங்கி கொடுத்துடலாம். எனக்கு டைம் சேவ், ஆனால் உங்களுக்கு மணி சேவ் ஆகாது, வேஸ்ட். அதனால் பொறுமையாக இருங்க, தெளிவாக எடுத்து கொடுங்க. சரிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றிங்க. வீடியோ பார்க்குறவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஓகே, நன்றிங்க.